படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் படம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது. அப்பா பொண்ணோட இது நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, மகளே சாங் செம சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவு கிளைமேக்ஸ் இருக்குது. மோகன் சார் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஐயோ அதான் செம்மையாக பண்ணியிருக்க, ஆக்ஷன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக இருக்குங்க. ஐயோ ஒரு சீன் கூட போன இல்லைங்க, படம் ஃபுல்லாக போகிற இல்லைங்க. படம் ஃபுல்லுமே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சுறுசுறுப்பாகவே தான் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து இந்த போலி மாத்திரை பற்றி சொல்கிறாங்க. பொண்ணுங்களெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தந்தைமார்களுக்கு இது ஒரு பொறுப்பான படம், ஓகேவா? பொம்பளை பிள்ளைய எங்கேயும் விடாதீங்க, உங்கள் பக்கத்தில் வச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் படம், ஓகேவா? ஹரா நான் கும்பிட்டு அந்த சிவன் வந்து 16 வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் மறுபடியும் கம்பேக்காக வரணும்னு சொன்னேன். அதுவும் பழிச்சிருச்சு, ஓகேவா? நான் 2 பேருக்கு சொன்னேன், ராமராஜன் சாருக்கும் இவங்களுக்கும் அதே மாதிரி 2 பேருக்கு சொன்னேன். அந்த இது வந்து பழிச்சிருச்சு. பெண்களுக்கான படம். பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் எப்படி தான் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்றது தான் படம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தகப்பன்மார்களுக்கு உங்ககிட்ட என்ன வக்கு வாகதை இருக்குதோ அதை வச்சு பொம்பளை பிள்ளைய உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க, ஹாஸ்டலில் கீஸ்டலில் விடாமல் அது என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் ஊரில் இருந்து மெட்ராஸுக்கெல்லாம் தனியாலாம் அனுப்பாதீங்க, ஓகேவா? கலவரமாக இருக்குது. இந்த படத்தில் காட்டின ஒரு கலவரம் இன்றைக்கி நிலவரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஓகேவா? அதனால் பொறுப்பாக இருங்க. கண்டிப்பாக 2K கிட்ஸு எப்படி வளர்க்கணுன்றதை தந்தைமார்கள் வந்து பார்த்தே ஆகணும், ஓகேவா? நல்லா இருக்குது. மோகன் சார் சிறப்பாக பண்ணியிருக்காரு. 2 இடத்துல அழுக வச்சுருக்காரு. ஏன்னா பொம்பளை பிள்ளைய காணான்னு சொல்லி அவர் அல்லாஹ் அவதாரம் எடுத்து போகிறாரு. சிறப்பான ஒரு இஸ்லாமியராக நடிச்சிருக்காரு, சிறப்பான ஒரு இந்துவாக நடிச்சிருக்காரு. அந்த சிவன் அவர் கூட இனிமேல் இருப்பார். அவர் தமிழ்நாட்டு படங்களில் நிலைப்பார். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்கலாம். பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோகன் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. குறைகள் ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோடு பார்க்கலாம். செம்மையாக இருந்தது தம்பி. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது அந்த கடைசி சீன் கிளைமேக்ஸ் கண்ணே கலங்கின மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். செம்மையாக பண்ணியிருக்காரு. இல்லை அதான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இல்லை அந்த எங்கேயும் போர் அடிக்கல. எல்லாமே பார்க்குற மாதிரி நல்லா இருந்தது. ஃபேமிலியோட நிச்சயமாக பார்த்துக்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு சார். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். அந்த இது அப்புறம் வந்து ஒரு பொண்ணை காணோன்னா ஒரு அப்பா என்னென்ன பண்ணுவாரோ அந்த வழிங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. மோகன் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கல, நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குங்க சார். சாங்ஸ் நல்லா இருக்குது. சாங்ஸ் கேட்டால் நல்லா ஃபுல்லாக தான் நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது சார். அப்பா சீன் தான் நல்லா இருக்குது. படத்தில் ஒன்றும் சொல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுதான் சொல்கிறாங்க, வேறு மற்றபடி வேறு எது. இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு மெடிசின்ஸ் வந்து போலியாக இருக்குது அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. மோகன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இவ்வளோ லாங் பீரியட், இவ்வளோ லாங் கேப்க்கு அப்புறம் பண்ண மாதிரியே இல்லை. அவர் எப்பயும் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை போர்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன அந்த ஃபீலோடு பார்க்கும்போது நம்ம அது கூட போயிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்ததுங்க. படம் அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நார்மலாக வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பார் மோகன். உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரு படம் வந்திருக்கு ஹரான்னு சொல்லி. இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி. இது இன்னொன்று வந்து இப்போ ப்ளஸ் வந்து அப்பா மகள் சென்டிமெண்ட் ஸ்டோரி. இப்போ அருமையாக வந்திருக்கு. அதில் வந்து மகளேன்ற ஒரு சாங் வந்து சூப்பர் ஹிட் சாங்கு. படம் நல்லாயிருக்கு. படத்தில் இந்த போலி மருந்து எல்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து மெயினாக இது பண்ணியிருக்காங்க. அது வந்து அப்பா மகள் சென்டிமெண்ட் தான் மெயின் படம் ஃபுல்லாகவே. பியூட்டிஃபுல் மூவி. நான் நினைக்கிறேன் மோகன் சாரோட மோஸ்ட் டிஃப்ரெண்ட் மூவி இது வரைக்கும் அவர் பண்ணதில் இதுதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. போரே கிடையாது. ஆக்சுவலாக ஃபுல் ஆக்ஷன், அதாவது நான் ஸ்டாப் ஆக்ஷன். நீங்கள் எதுவும் அங்கே பேச்சுக்கே இடம் இல்லைங்க, ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் படத்தில். அதுதான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட். யாருமே யோசிக்க மாட்டாங்க. தியேட்டரில் உட்காந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இது நடக்க போகாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோட மெயின் ஹைலைட்டு, ஓகேங்களா? நானே யோசிக்கல. கடைசியில் என்னடா இதுன்னு பார்க்குறேன். எல்லாருக்குமே வெரி பிக் சர்ப்ரைஸ். கண்டிப்பாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் மூவிஸ் ஆஃப் 2024 என்னை பொறுத்த வரைக்கும். குறைகள் பார்த்தீங்கன்னா இந்த யோகி பாபுவோட ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அவர் எப்போ வர்றாரு எப்போ போகிறாருன்னு தெரியல. மொட்டை ராஜேந்திரன் ரொம்ப பெரிய ரோல், பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. வெரி ஃபனி ரோல். ஸோ இட் வில் பி a ஹிட். படம் நல்லா இருக்குது. சாங்ஸு, ஃபைட் சீன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சூப்பர்.
அந்த மாத்திரைகள் போலி மாத்திரைகள்லாம் வந்துட்டு வருது இல்லையா, அது பற்றின கதை தான் வந்துட்டு படம். இது நல்லா தான் இருக்குது. நல்லா கம்பேக் சூப்பராக கொடுத்துருக்காரு. நல்லா ஆக்ஷனாக இருக்குது மூவி. ஃபைட் சீன்லாம் நல்லா தான் இருக்குது. இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது. சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. சாங்ஸும் நல்லா தான் இருக்குது. நல்ல ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை குறையில எதுவும் இல்லை. ஆக்ஷன் மூவி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோகன் வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா 100வது நாளில் தான் வில்லனாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லவ் சப்ஜெக்ட் தான் இருக்கும், ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி. ஆமாம், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நல்லா இருக்குது. மொத்தம் 3 பாட்டு இருக்குது. அதில் மகளேன்ற சாங்கு நல்லா சூப்பர் ஹிட்டாக இருக்குது. கட்டாயம் ஃபேமிலியோட கட்டாயம் வந்து பார்க்கலாம். அது மாதிரி எதுவுமே இல்லை சார். படம் நல்லா போகுது, சூப்பராக போயிட்டு இருக்கு. அவர் சென்டிமெண்டல் மூவி இது சார். அவரோட டாட்டருக்கு பாதிப்பாகுது. அந்த பாதிப்பு அவர் இது பண்ணுறாரு. இஸ் டேக்கிங் ரிவெஞ்ச். ஓகே, அவர் டாட்டருக்கு நிறைய அநியாயம் நடந்திருக்குது. அதை ரிவெஞ்ச் எடுக்கிறாரு.